லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி உன்னை பிடிக்காமலாம் இல்லை, உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தானே. அது எனக்கு தெரியும் சூப்பர்மேன். நான் கேட்க வந்தது என்ன பத்தி இல்ல, உங்களை பத்தி. என்ன பத்தியா? என்ன பத்தி என்ன? இல்ல, என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தும் கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்ல மாட்டீங்கல்ல, அப்பனா உங்க மனசுல வேற யாராவது இருக்காங்களா? இல்ல மறக்கவே முடியாத மாதிரி யாராவது எக்ஸ் லவ்வர்னு இருக்காங்களா? அதை ஏதாவது யோசிச்சு யோசிச்சு என்ன அவாய்ட் பண்றீங்களா? உங்களை தப்பா நினைக்கிறதா நீங்க சந்தேகப்பட வேண்டாம். இதெல்லாம் ஏன் கேக்குறேன்னா, அன்னைக்கு ஒரு நாள் நீங்க என்கிட்ட பேசும்போது என் வாழ்வா இருந்தாலும் என் சாவா இருந்தாலும் அது என் ஒருத்தி கூட தான் சொன்னீங்க. அதனாலதான் கேக்குறேன் சூப்பர்மேன். இப்போதான் சொன்னேன் நீ ஒரு புத்திசாலி பொண்ணுன்னு. அதை நிரூபிக்கிற மாதிரி கரெக்டாக என் மனசில் இருக்கிற விஷயத்தை நீ கண்டுபிடிச்சிட்ட. நீ சொன்ன மாதிரியே என் மனசில் ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு தான் இருக்காத்தின்னு. அவள் வேற யாரும் இல்லை, என்னோட எக்ஸ் லவர் தான். அவனா எனக்கு உயிர், அவளுக்கும் நானா உயிர் தான். நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு வம்புன்னு சந்தோஷமா இருந்தோம். இடையில நான் அவளுக்கு ஹர்ட் ஆகுற மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன். இல்ல தப்புனா அது சின்ன தப்பு இல்லை, ரொம்ப பெரிய தப்பு. அது அவ்வளோ சீக்கிரம் மன்னிச்சிட முடியாத பெரிய தப்பு தான். அந்த தப்பு தான் அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடுச்சு. ஆனா நான் பண்ண தப்புக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னேன். சாரி கேட்டேன். அவன் என்னை மறுபடியும் ஏத்துக்கவே இல்லை. இப்போ கூட இந்த நிமிஷம் வரைக்கும் அவளை என் நெஞ்சில தான் சுமந்துட்டே இருக்கேன். கொலை பண்ண ஒருத்தனு கூட 7 வருஷம் தான் ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க. நான் பண்ண தப்புக்கும் அதே அளவுக்கு தண்டனை அனுபவிச்சிட்டேன். ஆனா அவ இன்னும் என்னை மன்னிக்கவே மாட்டேங்கிறா. அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. தேனே, ஆனா இன்னைக்கு எத்தனை நாளைக்கு தான் என்னால அவளே நினைச்சிட்டு வாழ முடியும் சொல்லு. அதனால நான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அவளுக்காக நான் காத்திருந்து என் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாம எனக்கும் புதுசாக ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கலான்னு தோணுது. அதனால்தான் கார்த்திக் சாரும் காந்திமதியாவும் கேட்டப்போ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னேன். இல்லைனா முடியாதுன்னு நான் அப்பயே சொல்லியிருப்பேன். இப்போ கூட அவளோட பதிலுக்காக தான் காத்துட்ருக்கேன். ஒன்று அவன் என்னை ஏற்றுக்கணும், இல்லை என்னை விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும். இந்த 2ல் ஏதாவது ஒரு முடிவு தெரிஞ்சிச்சுன்னா நான் காந்திமதி அம்மாக்கிட்டையும் கார்த்திக் சார்கிட்டையும் போயிட்டு என்னோட முடிவை நான் சொல்லிடுவேன். நான் அப்பவே நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்னு. அதனாலதான் நீங்க 15 நாள் டைம் கேட்டீங்கன்னு. நான் நினைச்ச மாதிரி நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆமாத்தானே, இப்போ அது நீ என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கிறல்ல? புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதுக்காக அவங்க மேல எனக்கு சிம்பத்தி எல்லாம் வராது. ஒரு பொண்ணுக்காக நீங்க இவ்வளவு தூரம் காத்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு இன்னும் உங்க மேல அதிகமா லவ் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு உங்களை மன்னிச்சு ஏத்துக்க கூடாது. அதான் என் விருப்பம், ஆசை, வேண்டுதல் எல்லாமே. என்ன பாக்குறீங்க? அதுக்காக கருப்புசாமி கோவில்ல கெடா வெட்டி பொங்கல் வைக்கிறதா நான் வேண்டிக்க போறேன். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன்.
ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல விட்டா நல்லா இருக்காது. உள்ள பூந்து கலைச்சு விட்டுற வேண்டியதான். வர வர சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிற. எப்ப பாரு வினய் அங்கிள் வினய் அங்கிள் வினய் அங்கிள். வா முதல்ல. ஒரு வாட்டி சொன்னா புரியாத உனக்கு? வர வர ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க என்ன சொல்லி கெடுத்து வச்சிருக்கீங்க இவனை? பாருங்க, எப்ப பாரு வினய் அங்கிள்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். என்னடா முழிக்கிற? இது ஒருக்காரு பாரு வினய் அங்கிள், போ அவர் கூட போய் தூங்கு போ. வாங்க விக்ரம். விக்ரம், அங்கிள் கூட தூங்கணும்னு சொன்னீங்களா? அதான் மம்மி டென்ஷன் ஆயிட்டு போறாங்களா? ஆமா அங்கிள், எனக்கு மம்மி கூட படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. அதான் உங்ககிட்ட வரேன்னு சொன்னேன். நீங்க கதையெல்லாம் சொல்லுவீங்கல்ல, நான் அதை கேட்டுக்கிட்டே தூங்கிடுவேன் அங்கிள். அப்படியா? சரி போலாம். தேனே, விக்ரமுக்கு தூக்கம் வந்துச்சு. நம்ம நாளைக்கு காலைல பேசுவோம். பாய், குட் நைட். விக்ரம், அக்கா குட் நைட் சொல்லுங்க. குட் நைட் தானே. குட் நைட். குட் மார்னிங் அங்கிள். போலாமா? குட் மார்னிங் விக்ரம். தானியா மம்மிலாம் எங்க? அவங்களாம் வரலையா? அதோ. வினய், போலாமா? போலாமே. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? எப்படி? இல்ல சந்தோஷமா இருக்கீங்களே. ஏன் நாங்களா சந்தோஷமா இருக்க கூடாதா? அதானே, நீங்க எப்படி இருந்தா எனக்கு என்ன? பசங்களுக்கு டைம் ஆச்சு, டோரை ஓபன் பண்ணுங்க. அவளை புரிஞ்சிக்கவே முடியலையே. என்ன யோசனை? டோர் ஓபன் பண்ணுங்க. வினய், வினய் ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா. கொஞ்சம் இருப்பா. மித்ரா, நீ இன்னைக்கு ஒரு நாள் பசங்களை ஆட்டோல கூட்டிட்டு போறியாம்மா? ஏமா, என்னாச்சு? இல்லம்மா, இப்பதான் கோயில்ல ஐயர் ஃபோன் பண்ணாரு. கோயில்ல இன்னைக்கு மீனாட்சி கல்யாணமா. அத கல்யாணம் ஆக காத்திருக்கவங்க பார்த்தா கல்யாணம் சீக்கிரம் கை கூடும்னு சொன்னாங்கம்மா. அதுக்கு வினையும் தேனியும் கோயிலுக்கு கூட்டிட்டு போலான்னு பாக்குறேன். காந்திமதி அம்மா என்ன தேனு கூட இவரை இப்படி கோத்து விடுறாங்க? இதை இப்படியே விடக்கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அம்மா, ஆல்ரெடி ஸ்கூலுக்கு போக வேற லேட் ஆயிடுச்சு. ஆட்டோல இப்போ ஸ்கூலுக்கு போறதெல்லாம் ரிஸ்க். நான் வேணும்னா ஒண்ணு பண்றேனே. என்னம்மா? வினய் கூட ஸ்கூலுக்கு போயிட்டு பசங்களெல்லாம் விட்டுட்டு அப்புறமா நான் அவரை கோவிலுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்களும் தேனும் நேரா கோவிலுக்கே வந்துருங்களேன். இல்லம்மா, ஏற்கனவே கோயிலுக்கு லேட் ஆயிடுச்சு. இப்ப எப்படிம்மா? என்னம்மா எல்லாரும் இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மித்ரா, பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டு போலையா? இல்ல சார், அம்மா தான். இல்லப்பா, கோயில்ல இருந்து ஐயர் ஃபோன் பண்ணாரு எனக்கு. கோவில்ல இன்னைக்கு மீனாட்சி கல்யாணமா. அதுக்கு வினையும் தேனையும் அழைச்சிட்டு போனோம். ஆனா மித்ரா ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்றா. அதான் வினய் எப்படி அழைச்சிட்டு போறதுன்னு. அம்மா, அவ்வளவுதானே. நீங்க வினையும் தேனையும் கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்புங்க. நான் மித்ராவும் பசங்களும் கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல டிராப் பண்ணிடுறேன். சரியாம்மா? சரிப்பா கார்த்திக். மித்ரா, கார்த்திக் சொல்றதான் கரெக்ட்.
நீ கார்த்திக் கூடவே போம்மா. உள்ள இன்னும் தேனி என்னதான் பண்ணிட்டு இருக்காளோ தெரியல. தேனே, தேனே, ஆ பாட்டி வந்துட்டேன். தேனே, சீக்கிரம் வாடி. வந்துட்டேன் பாட்டி. ஐயோ லேட் ஆகுதுமா, நாம சீக்கிரம் போகணும். வினய் கார் எடுப்பா, போலாம். கார்த்திக் நாங்க கிளம்புறோம்ப்பா. ஆ சரிம்மா, பார்த்து பார்த்து போயிட்டு பசங்களை வாங்க. கூட்டிட்டு போ. வாமா. பை மாமா. ஆ போயிட்டு வா. தானியா, விக்ரம் வாங்க. மித்ரா, 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 ஆ வாங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, போலாம். ஆ இதோ வரேன் சார். வாங்கம்மா. வினய் நீ வாப்பா. அம்மா நான் எதுக்குமா, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், நீ போயிட்டு வாங்க. சூப்பர்மேன், உங்களை என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க? மீனாட்சி கல்யாணம் பார்க்கணும் தானே? அட ஆமாம்ல, மறந்து போயிட்டேன். சரி நீங்கள் முன்னாடி போங்க, நான் இங்கே ஒரு நல்ல இடமா பார்த்து காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்பா இந்த இடத்துக்கு என்னப்பா குறைச்சல்? இந்த இடத்துலயே கார் நிக்கட்டும், நீ கோயிலுக்குள்ள வாப்பா. கடவுளே, அம்மா இன்னைக்கு நம்மளை ஒரு வழி ஆக்காம விட மாட்டாங்க போல. வேற வழி இல்லை, இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுதான் ஆகணும். என்ன வினய் யோசிச்சுட்டே இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் வாங்க போகலாம். தேனு, ம்? நீ கடைக்கு போய் அர்ச்சனை கூட பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்துருமா. சரி. இந்தா. தேனு, பாட்டி நீ என்ன தனியா போற? தம்பி கூட கூட்டிட்டு போ. நான் ஒருத்தி. சூப்பர்மேன் வாங்க போலாம். போயிட்டு வந்துருங்க. அம்மா நீங்கள்? நான் எதுக்குப்பா, நீங்க 2 பேர் போகும்போது நான் எதுக்கு? நான் கோயிலுக்குள்ள இருக்கேன், நீங்க போய் வாங்கிட்டு வந்துருங்க, சரியா? சரிம்மா. இந்த அம்மா வேற கோர்த்து விட்டுட்டு போகுது. சூப்பர்மேன் என்ன மச மசன்னு இங்கே நிக்கிறீங்க? வாங்க போலாம். ம் ம் வாங்க. ம் ம். அக்கா ஒரு அர்ச்சனை கூட கொடுங்க. இதை தரமா? ம். பிள்ளையாரப்பா, நான் நிம்மதியா வாழ்றதுக்கு நீங்க தான் எனக்கு அருள் புரியணும். பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல நிக்க முடியாம அங்கேயும் இங்கேயும் நான் ஏன் அல்லாடுறேன்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் அவர் தேனை கூட எப்படியோ போகட்டும்னு சொல்லுது, ஆனா இன்னொரு பக்கம் என்ன இருந்தாலும் அவர் உன் புருஷன், நீ பெத்தெடுத்த குழந்தைக்கு அவரை தகப்ப, அவரை விட்டு கொடுத்துறாதன்னு சொல்லுது. மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடிங்கிற மாதிரி எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. பிள்ளையாரப்பா, நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். என்ன சூப்பர்மேன் தனியா போய் நிக்கிறீங்க? இங்க வாங்க பக்கத்துல. அப்படி நிக்கணும். அடி பாவி, ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு நேரா இங்க வந்துட்டியா? உன்னை என்னமோன்னு நினைச்சேன். நீ பயங்கரமான ஆளா தான் இருக்கிற. உன் மனசுல எவ்வளோ பயம் இருந்தா எங்களை கோயில் வரைக்கும் ஃபாலோ பண்ணி வந்திருப்ப. இரு இன்னைக்கு உன்னை எப்படி வெறுப்பேத்துறேன்னு மட்டும் பாரு.
சாமிக்கு அர்ச்சனை கூட வாங்கியிருக்க, பூவெல்லாம் வாங்கியிருக்க. உன் தலைக்கு பூ வாங்கலையேம்மா. கோயிலுக்கு போற, ஒரு முழம் பூ வாங்கி வச்சுட்டு போமா, உனக்கு நல்லா இருக்குமா? இல்லக்கா, வரும்போது வாங்கிக்கிறேன். ஏன் தானே இந்த மாதிரி தாவணிக்கெல்லாம் பொருத்தமா வேணும்னா பூ வாங்கி வச்சுக்கோ, ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படியா சொல்றீங்க? உங்களுக்கு பூ வச்சா பிடிக்குமா? நல்லா கேட்டப்போ. இந்த தம்பின்னு இல்ல, வேற யாரா இருந்தாலும் பொண்ணுங்க தலையில பூவை வச்சுக்கிட்டு மங்களகரமா போனா மயங்கி தான் போவாங்க. என்ன சூப்பர்மேன், இந்த ஆன்ட்டி சொல்றது உண்மையா? 100% உண்மை. சும்மா பேசிட்டே இருக்காம சீக்கிரமா பூ வாங்கி தலையில வச்சுக்கோ. என் சூப்பர்மேனே சொல்லிட்டாரு, ஒரு 3 முழம் மல்லிப்பூ தாங்க. என்கிட்ட ஏன் கொடுக்குற, நீயே வச்சுக்கோ. அட என்ன தம்பி நீங்க இவ்வளோ பேசுறீங்க? இத கூட உங்களால புரிஞ்சுக்க முடியாதா? பாப்பா உங்க கையால வச்சு விட சொல்லுது. ம்? இதைத்தான் எதிர்பார்த்தேன். வா வா, இப்படிதான் எமோஷனல் ஆகி வெட்டிச்சு வெளியில வரணும். சூப்பர்மேன் என்ன சொல்றீங்க? நான் ஒண்ணு சொல்ல, நீ அங்க பாரு. சூப்பர்மேன், பூ வச்சிட்டேன்னு சொல்லவே இல்ல, அதுக்குள்ள அங்க என்ன பாக்குறீங்க? பாட்டி வேற இவ்ளோ நேரமா நம்மள பிடிச்சு கத்த போறாங்க. வாங்க போலாம். அட வாங்க. தேனே, அம்மா எங்க இருக்காங்க சொன்னாங்களா? இங்கதான் எங்கேயோ நிக்கிறேன்னு சொன்னாங்க சூப்பர்மேன். தேனே, வினய். பாட்டி, சூப்பர்மேன் பாட்டி, இதோ வரேன் பாட்டி. பாட்டி கூப்பிடுறாங்க, வாங்க போலாம். தேனே, நாங்க வந்து என்ன பண்ண போறேன்? நீ போயிட்டு வந்துற. எங்க நின்னு அவ்வளவு நேரம் என்ன பண்ண போறீங்க? அதுக்கு அங்க வந்து என் கூட நிக்கலாம்ல. தேனே, நான் அங்க வந்து மட்டும் என்ன பண்ண போறேன்? அதுக்கு நான் இங்கே இருப்பேன்ல. தேனே ப்ளீஸ் தேனே, நான் இங்கே இருக்கேன். ஓகே, என் கண்ணு முன்னாடியே நிக்கணும். ஓகே, சரி நான் போறேன். என்னம்மா வினய் வரலையா? அவர் அங்க இருந்தே சாமி கும்பிடுறேன்னு சொல்லிட்டாரு பாட்டி. அப்படியா? சரிம்மா. பாட்டி, நம்ம கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ. பாவம், அவன் இந்நேரம் எங்க என்ன பண்ணிட்டு இருப்பா? எப்படி ஏதாச்சும் தூணுக்கு பின்னாடி நின்று ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பா. எங்க இருக்கான்னு போய் தான் பார்ப்போம்.